Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. மகனுக்கு ஆபத்து வந்து விட்டதாக கருதி மல்லை சத்யாவை வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வைகோ வந்திருக்கிறார். அதாவது கட்சி குறித்து தவறாக பதிவிடுபவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டார். அவங்க வீட்டு திருமணத்துக்கு 2 நாள் போய் தங்கியிருந்தார். பச்சை பொய்யுங்க. என் வீட்டு திருமணத்தை தான் சொல்றாரு. மனசாட்சியாக இருந்த தம்பி வல்லம் பஷீர் இப்போது எனக்கு எதிராக இயங்குகிறார். அவரோடு தொடர்பில் இருக்கார். திமுகவினுடைய தலகர்த்தர்களோடு திமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகும் தொடர்பில் இருந்தவர் தான் வைகோ. இப்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு தொடர்பில் இருப்பவர் தான் வைகோ. பட்டியல் சாதி என்று சத்யாவை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் அதுதான். உங்க நெஞ்ச நீங்க இன்னைக்கு கக்கியிருக்கீங்க. அது எப்படி ஓம் பொறுப்பை துரைக்கு கொடுக்க முடியும்? நீ எஸ்சி அடிப்படையில உனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பேசியவர் வைகோ. இல்லை என்று மறுக்க சொல்லுங்க. இடது கையை கொடுப்பாரு துரை வைகோ. மல்லை சத்யா தன்னுடைய வலது கையை கொடுக்குறாரு. அந்த கையிலையும் செல்போன் வச்சுக்குவார். நேரடியா தொட மாட்டார். அவர் சத்யா பக்கம் நின்றவர் இன்னைக்கு திடீர்னு இப்படி மாற வேண்டிய அவசியம். இந்த கேள்வி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 1 மாத காலம் இந்த நாடகத்தை அரங்கேற்றினார் வைகோ என்றுதான் நான் சொல்றேன். சத்யாவை நீக்க கூடாது. அவரே வெளியேறுகிற மாதிரியான சூழல்களை உருவாக்கணும். அதுக்கு தான் இப்ப இந்த துரோகி பட்டம். இன்னும் எத்தனை பேரினுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள்? 1000 மடங்கு வியர்வையும் ரத்தமும் சிந்தி தன்னுடைய வாலிபத்தை இழந்து, பொருளை இழந்து, உடமையை இழந்து உங்களுக்கு நிழலாக நின்றவரை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அவருடைய கண்ணீருக்கும் நீங்கள் ஆளாகி விடாது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மதிமுகல துரை வைகோ விசஸ் மல்லை சத்யா அப்படின்னு இருந்த பிரச்சனை இப்ப வைகோ விசஸ் மல்லை சத்யான்னு மாறி இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. அது பிரச்சனை அப்படிங்கறத தவிர முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்குல மிகப்பெரிய ஒரு பூதாகரமா ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மல்லை சத்யா துரோகி அப்படின்னு வைகோவும், துரோகின்னு பட்டம் கட்டி துரை வைகோ அந்த இடத்துல கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. நான் அப்படி இல்லை அப்படின்னு மல்லை சத்யாவும் குறிப்பிடுறாங்க. முதல்ல முன்னாள் மதிமுக நிர்வாகி அப்படிங்கிற தரப்புல இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? என்ன மூல காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகனுக்கு ஆபத்து வந்து விட்டதாக கருதி மல்லை சத்யாவை வெளியேற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வைகோ வந்திருக்கிறார். இது 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து துரை வைகோவால் ஏற்படுத்தப்படுகிற பிரச்சனை தான். இதில் எல்லாவற்றிலும் கட்சிக்கு உண்மையாகவும் வைகோவுக்கு விசுவாசமாகவும் இருந்துதான் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நகர்த்தி வந்தார் மல்லை சத்யா. அதுல ரொம்ப குறிப்பா இந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்திருக்கிற பிரச்சனையில கூட ஒரு பெரிய டிராமாவை துரை வைகோ அரங்கேற்றினார். கட்சி பதவியை நான் ராஜினாமா செஞ்சிடறேன், இனிமே நான் கட்சி பதவியில தொடர மாட்டேன். அது நல்லா தெரியும். நிர்வாக குழுவுல ஏகோபித்த ஆதரவோடு அது வாபஸ் பெறப்படும். யாரும் அதற்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அது சும்மா இந்த நான் அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயா உங்களை விட்டா எங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா, நாங்க யாரை நம்பி இருக்கோம் அப்படின்னு இந்த தொண்டர்கள் அழுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு டிராமா தான் அது. இப்ப அந்த நேரத்துல சத்யாவை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து, அவர் மன்னிப்பும் கேட்டு, தலைவர் வைகோவுக்கு இருந்ததை போல நான் தலைவருடைய மகன் துரை வைகோவுக்கும் இருப்பேன்னு சொல்லி ஊடகங்களில் அவர் பேசி எல்லாம் சுமூகமாக முடிந்ததற்கு பிறகு சமீபத்துல நடந்த நிர்வாக குழுவுல வைகோவை டைரக்டா சார்ஜ் பண்றாரு மீண்டும் மல்லை சத்யாவை. அவைத்தலைவராக இருக்கிற ஆடிட்டர் அர்ஜுனராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நீங்க திமுக சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றின்னு சொன்னீங்க 2021 தேர்தல்ல? அதனுடைய காரணம் என்னன்னு கேட்கும்போது மல்லை சத்யா எந்திரிச்சு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2021 நடந்ததை 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க. கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையிலும் அவர்களுடைய கட்சி சின்னத்தில் நமக்கு போட்டியிட வாய்ப்பளித்தார்கள் அடிப்படையிலும் ஒரு கர்டசியில ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் நானு. வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. இது அன்னைக்கே நீங்க கேட்டிருக்கலாம், 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேட்கறீங்கன்னு பதில் சொல்லி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அதன் பிறகு பேச வருகிற வைகோ என்னுடைய பெயரையும் முன்னாள் அவைத்தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்களுடைய பெயரையும் சொல்லி, இந்த இருவரோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள், நீங்க கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள், இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசி, இதற்கு பிறகு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உங்களுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை டிஸ்போஸ் பண்றாரு. நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? அர்ஜுனராஜ் அவைத்தலைவர் பேசும்போது மல்லை சத்யா அவர்கள் பதில் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது. வைகோ பேசியதற்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல மல்லை சத்யாவுக்கு, அவர் தரப்பு நியாயம் என்னன்னு சொல்றதுக்காக.
அப்ப அந்த வாய்ப்பு தரல அப்படிங்கும் போதே இந்த விஷயத்தை வேறு ஒரு கோணத்தில் எடுத்துட்டு போறாரு வைகோ அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருந்தது நிர்வாக குழுவுக்கு பிறகு. இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அதாவது மல்லை சத்யாவை துரோகியாக்க வேண்டும் என்பதற்காக தேசிய தலைவரான பிரபாகரனுக்கு மாத்தையா இருந்ததை போல எனக்கு இருந்தாரு, மாத்தையா துரோகம் செய்ததை போல எனக்கு மல்லை சத்யா துரோகம் செஞ்சிட்டார் என்று சொல்றாரு. தேசிய தலைவரான பிரபாகரனை படுகொலை செய்வதற்கு எத்தனைத்தார் மாத்தையா என்பது செய்தி. அப்ப உங்களை படுகொலை செய்வதற்கு தயாரானாரா மல்லை சத்யா? எதற்காக இந்த உருவகத்தை, இந்த ஸ்லேடையை நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த கட்சி துவங்கியதே 34 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குற்றச்சாட்டை சொல்லிதான். விடுதலை புலிகள் வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள், இந்த குற்றச்சாட்டை சொல்லிதான் என்னை வெளியேற்றினார்கள்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக எங்களை மதிமுகவில் தொடர்ந்து இயங்கிட செய்தார் வைகோ. பல லட்சக்கணக்கான மேடைகளில் இதைத்தான் பேசினார். அதாவது இன்னும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கு, என்ன தவறு செய்தேன் தலைவர் அவர்களே, உங்களையும் இந்த இயக்கத்தையும் உயிராக நேசித்ததற்காக எனக்கு இந்த கொலை பலியா? இவ்வளவு பெரிய பாதகத்தை உங்களுக்கு நான் செய்து விடுவேனா? உங்களுக்கு அரணாக இருந்தவன் அல்லவா இந்த வைகோ, நானா இத்தகைய படுபாதக செயலை செய்வேன்? என் மீது கொலைப்பலி சுமத்துவதற்கு உங்கள் மனசாட்சி எப்படி இடம் கொடுத்ததுன்னு கேட்டார். இன்னைக்கு அதே கேள்வியை சத்யா கேட்கிறார். 3 முறை வைகோவினுடைய உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்யான்னு இதே வைகோ பேசி இருக்கிறார். நல்ல பசுமையான நினைவலைகள். 2014 என்னுடைய திருமணத்துக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி கொடுத்திருக்கிறார் வைகோ. என்னுடைய திருமணத்தை தஞ்சையில தலைமை ஏற்று நடத்தணும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய குடும்பத்தோட மாமல்லபுரத்துக்கு அருகில் இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஈசிஆர்ல ஒரு விடுதியில, நட்சத்திர விடுதியில குடும்பத்தோடு தங்கி இருக்கிறார். அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு போச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம், இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாங்கும் போது அண்ணன் மல்லை சத்யா தான் அங்க போய் உடனடியா அருகில இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவருக்கு முதல்ல எல்லா விதமான நிலைமையும் சீரானதற்கு பிறகு வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போலாம். மருத்துவர்கள் சொன்னாங்களா, நீங்க கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் தாமதிச்சிருந்தீங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி இதை பல மேடைகளில் வைகோவே பேசி இருக்கிறார். அவர் பேசிய காணொலிகள் எல்லாம் இப்பவும் இருக்கு. இது ஒரு செய்தி. இன்னொன்று, கடலில் பயணித்து போகிற போது அலை சுழட்டி அந்த படகு கவிழ்ந்து நடுக்கடலில் சிக்கி கொண்ட வைகோவை காப்பாற்றி கரை சேர்த்தவர் மல்லை சத்யா தான். இப்படி 3 முறை உயிரை காப்பாற்றி இருக்கிறார்னு பேசிய வைகோ இன்றைக்கு தன்னை படுகொலை செய்ய பார்த்தார் என்கிற துணியில் பேசுவது என்பது முழுக்க முழுக்க மகனை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்பதுக்கு. உங்க மகனை தான் எம்பி ஆக்கிட்டீங்களே, இதன் பிறகு நீங்க என்ன ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? முதன்மை செயலாளர் ஆக்கிட்டீங்க, நாளைக்கு தேவைப்பட்டா நீங்க பொதுச் செயலாளர் கூட ஆக்குங்க, அது வேறு. கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. உங்க மகன் கட்சிக்குள் முழுவதுமாக ஊடுருவிட்டாரு, நீங்க எதை வேணுமோ செய்யலாம். ஆனால் ஒரு அப்பாவி தொண்டனை, உண்மையாக இருந்த தொண்டனை கொலைப்பலி சுமத்துறீங்களே. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, அவர் மாத்தையா இல்லை, நீங்க பிரபாகரனா? நீங்கள் பிரபாகரனை போலவா இருக்கிறீர்கள்? பிரபாகரன் தன்னுடைய 2 மகனை போர்க்களத்தில் பலி கொடுத்த தலைவர் இல்லையா? சார்லஸ் எப்படி மாண்டு போனார்? இளந்தலில் பாலச்சந்தர் எப்படி மாண்டு போனான்? அவனுடைய அந்த மரணம் உலக தமிழர்களை உலுக்கியதே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அப்படி களத்தில் நிறுத்தி பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற தலைவரா நீங்கள் பிரபாகரனா? லாபகமான வாய்ப்பு வருகிற போது எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு எல்லா சமரசங்களையும் செய்து விட்டு திருச்சி என்கிற 100 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதியை தேர்ந்தெடுத்து உங்கள் மகனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அவருக்கு பட்டம் சூட்டி அழகு பார்க்கிற நீங்களா பிரபாகரனை உங்களோடு ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை. முழுக்க முழுக்க தன்னுடைய மகனுக்காக மல்லை சத்யாவை பலி கொடுப்பதற்கு தயாராயிட்டு 1000 காரணம் சொல்லலாம். அவர் குற்றச்சாட்டு இன்னைக்கு காலையில கூட புதிய தலைமுறைன்னு ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் விமான நிலையத்தினுடைய வாயில கொடுக்கிறாரு. என்னங்க குற்றச்சாட்டு? அதாவது கட்சி குறித்து தவறாக பதிவிடுபவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டார், அவங்க வீட்டு திருமணத்துக்கு 2 நாள் போய் தங்கியிருந்தார். பச்சை பொய்யுங்க. என் வீட்டு திருமணத்தை தான் சொல்றாரு. என்னுடைய தம்பியினுடைய திருமணம் கடந்த ஆண்டு மே மாதம் தஞ்சாவூர்ல நடந்தது. எனக்கும் சத்யாவுக்குமான உறவு என்பது தனிப்பட்ட உறவு. நான் என்ன கேட்கிறேன், 30 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் பணியாற்றுறாங்க. 30 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் பணியாற்றுகிற போது சகோதர பாசத்தோடு அண்ணா தான் சொல்லுவார், ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தால் பலதாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் ஆனோம்னு சொல்லுவாரு. அந்த பந்தபாச உணர்வை அப்படியே கட்டி காத்த காரணத்தால், அதை பேணி பாதுகாத்த காரணத்தால் இந்த இயக்கத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் சகோதர உணர்வோடு பழகினோம்.
இப்போதும் முரண்பாடுகள் 1000 இருந்தாலும் வைகோவை நான் நேரில் பார்த்தால் அவரை கையெடுத்து வணங்குவேன், அவரை ஆற தழுவி கொண்டு விசாரிப்பேன். இது ஒரு இயல்பு. காரணம், 30 ஆண்டு காலம் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணித்திருக்கிறோம். அவருடைய பேச்சுக்களுக்கு மயங்கி அவர் பின்னால் நின்று இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்னுடைய திருமணத்துக்கு தலைவர் வைகோ வர முடியல. அரக்கோணத்துல என்னுடைய திருமண வரவேற்பு, என்னுடைய திருமணத்தை வரவேற்பை தலைமை தாங்கி நடத்தியவர் அண்ணன் மல்லை சத்யா தான். என்னுடைய சகோதரி திருமணத்துக்கு முதல் ஆளாக திருமண மண்டபத்துக்கு வந்து நின்று நடத்தியவர் அண்ணன் மல்லை சத்யா தான். இப்படி என்னுடைய சுகதுக்கங்களில் எல்லாம் சமமாக பங்கெடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கும் எனக்குமான உறவு தனிப்புற. நான் இயக்கத்திலிருந்து எப்போது வெளியேற்றப்பட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரை அவரோடு எந்த அரசியலும் நான் பேசுவதே கிடையாது. நான் பேசுவேன். அவர் மல்லை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், நான் பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர். தமிழ் சார்ந்த பணிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அண்ணா. தொடர்ந்து பட்டிமன்றங்களை நடத்துவது, கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாங்க முன்னெடுக்கிறோம். அந்த அடிப்படையில எங்க இருவருக்குமான உறவுன்றது ஒரு சகோதர பந்தபாசத்தோடு தொடருது. அன்னைக்கு காலையில திருமணம் 10:30க்கு, 11:30 மணிக்கு திருமணம் முடிஞ்ச பிறகுதான் காலையில 8 மணிக்கு வேறு ஒரு திருமணத்தில் பங்கேற்று விட்டு வந்தார். வந்து திருமண நிகழ்வில் முடிந்ததற்கு பிறகு மேடை ஏறி மணமகனை வாழ்த்தி விட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றார். 2 மணி நேரம் தான் எங்க தம்பியினுடைய திருமணத்துல அவர் பங்கேற்றது. 2 நாட்களுக்கு முன்பே வந்துட்டாருன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றார். நான் கேட்கிறேன், இது ஒரு குற்றச்சாட்டா? கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்ந்து கட்சியை விமர்சிப்பவர். நான் ஏன் விமர்சிக்கிறேன்? என்னை ஏன் நீங்க வெளியேற்றினீங்க? என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? ஒரு சாதி சங்கத்திற்கு பக்கம் நின்று வைகோ செய்த சாதனையை அந்த சாதி சங்கம் செஞ்சிச்சுன்னு வைகோனுடைய மகன் சொன்னார். அதுல நேரடியா சம்பந்தப்பட்டவன் நான் தான் அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு நடத்துவதற்கு அமீரகத்தில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறேன். அதற்கு எல்லாமும் பின்னால் இருந்து செய்து கொடுத்தவர் வைகோ தான். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் தான் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த இழப்பீடு கிடைக்குது. இதை ஒரு சாதி சங்கம் நான் தான் செஞ்சேன்னு சொல்றான். என் பேர் வர வேண்டாம், வைகோ பேரை சொல்லுங்கயா, அவர் தான் முயற்சி எடுத்தாருன்னு சொல்றேன். வைகோ மகனே அந்த சாதி சங்கம் தான் செஞ்சிச்சுன்னு சொன்னாரு. இதை நான் வெளிப்படையாக சொன்னேன். செய்தவர் வைகோ தான், சாதி சங்கம் இல்லைன்னு. இதற்காக என் மீது நடவடிக்கை. என்ன காரணத்துக்காக என்னை பொறுப்பை விட்டு எடுத்தாங்கன்னு சொல்லல. அதன் பிறகு 1 வருடம் கழிச்சு என்ன கட்சியை விட்டு பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கிறோம்னு ஓராண்டுக்கு முன்பு அறிவிச்சாங்க. அதுக்கும் என்ன நடவடிக்கைன்றதை சொல்லல. இப்போ நான் விமர்சிக்கிறேன், தொடர்ந்து கட்சியை களங்கப்படுத்துறேன்னா நான் உண்மையை சொல்றேன். துரை வைகோவினுடைய நடவடிக்கை சாதி ரீதியாக இருக்கு. அவர் எப்படி இயங்குகிறார் என்பதை நான் சொல்றேன். அவ்வளவுதானே. ஏன் இந்த விமர்சனமே வைக்க கூடாதா? விமர்சனமே வரக்கூடாதுன்னா எந்த வகையில நியாயம் இது? இல்ல, அதாவது நீங்க சொல்றீங்க நானும் மல்லை சத்யா அவர்களும் தமிழ் சங்கம் பத்தி தான் பேசுறோம், கட்சி பத்தி பேசினது இல்ல, அண்ணன் தம்பி உறவுங்கிறது எங்களுக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு. ஆனா வைகோ அவர்கள் சொல்றாரு, கட்சிக்குள்ள குந்தகம் விளைக்கக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, கட்சியில இருந்து வெளியேறினவங்க கிட்ட இப்ப வரைக்கும் தொடர்புல இருக்காரு, அவங்களாலதான் பிரச்சனைகள். இதை கட்சியில இருக்கவங்களுக்கு நான் வெளிப்படுத்தணும், அதனாலதான் நான் நிர்வாக குழு கூட்டத்துல இதை நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. ஏன்னா அவருடைய ஒரு இலக்கு, அவரோடது நிறைவேறிடக் கூடாது, அதனால கட்சிக்காரங்க கிட்ட நான் வெளிப்படையா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். இது சம்பந்தமா ஏற்கனவே ஊடகங்கள்ல செய்தி வெளியானப்ப அந்த ஊடகங்கள்லயே குறிப்பிட்டிருக்கிற செய்தி என்னன்னா, அதாவது என்னுடைய பேரை மனசாட்சியாக இருந்த தம்பி வல்லம் பஷீர் இப்போது எனக்கு எதிராக இயங்குகிறார், அவரோடு தொடர்பில் இருக்கார். அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி அவரோடு தொடர்பில் இருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இவர் சொன்னதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாகல. அதுல மல்லை சத்யாவினுடைய கருத்தும் வெளியாகிருக்கு. என்னன்னா, ஒரு தந்தை மகனை கண்டித்ததை போல நான் இதை எடுத்துக்கொண்டேன், இது குறித்து நான் வேறு எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லி முடிச்சிட்டார். இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த தொடர்புல இருந்த விவகாரத்துக்கு இது முடிஞ்சிருச்சு. 2வது, நீங்க மாத்தையாவோடு ஒப்பிட்டு ஒரு நேர்காணல்ல குறிப்பிடுறீங்களா, அதனுடைய நோக்கம் என்ன? உங்களை படுகொலை செய்ய முயற்சிக்கிறார் சத்யா என்பது போன்ற துணியை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கட்சிக்காரங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து பாய்சன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு தலைவருக்கு அழகா? தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவருக்கு இது அழகா என்பதுதான் ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்ட என்ன குந்தகம் விளைவிக்கப்பட்டார்? ஏன் இவர் திமுக வெளியில வந்த பிறகு வீரபாண்டி ஆறுமுகத்தோட தொடர்புல இல்லையா? கோசி மணி அவர்களோடு தொடர்புல இல்லையா? அதே போன்ற தூத்துக்குடி பெரியசாமியோடு தொடர்புல இல்லையா? இப்படி திமுகவினுடைய தலகர்த்தர்களோடு திமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகும் தொடர்பில் இருந்தவர் தான் வைகோ. இப்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு தொடர்பில் இருப்பவர் தான் வைகோ. நீங்க அதெல்லாம் சரி, ஆனா ஒரு தொண்டை அந்த மாதிரி தொடர்புல இருந்தா தவறு அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? குந்தகம் விளைவிச்சாங்கன்னா என்ன செஞ்சாங்க? கட்சி நிதியை திருடிட்டாரா? கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது நடந்துட்டாரா? ஒண்ணு வேணாங்க.
இந்த கட்சியை நான் இன்றைக்கு விமர்சித்து பேசுவதை விட 200 விழுக்காடு கூடுதலாக விமர்சித்து பேசியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை கோயில்பட்டியில ஒரு திருமணத்துல பார்த்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து அவரை தனியா அழைச்சிட்டு போய் 1/2 மணி நேரம் பேசினார் துரை வைகோ. இப்ப துரை வைகோ துரோகி இல்லையா? அன்னைக்கு நீங்க துரை வைகோவை கேட்டீங்களா? நாஞ்சில் சம்பத்தை எப்படிங்க நீங்க அழைச்சிட்டு போய் என்னை தொடர்ந்து விமர்சிக்கிற, கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் தொடர்ந்து பேசி வருகிற நாஞ்சில் சம்பத்தை போய் 1/2 மணி நேரம் பார்த்து நீ தனிப்பட்ட முறையில என்ன பேசுனேன்னு நீங்க கேட்டீங்களா? அப்ப துரை வைகோ செய்தால் அது சரி, மல்லை சத்யா செய்தால் அது தவறா? என்ன உங்க அளவுகோல்? ஒரு மனுநீதி சோழனை போல இயங்கிய தலைவர்கள் என்று நாங்கள் பேசிய தலைவர் இல்லையா நீங்களா இப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்து உங்கள் மகனுக்காக இறங்கி வருவது? இல்ல அவரு நிலைத்தனமா கேக்குறாரு, நிற்கிறீர்களே. சாதி ரீதியா செயல்படுறாருன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பரப்புறாரு மல்லை சத்யா. நான் வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தேன், என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சேன், எவ்வளவு உதவிகள் செஞ்சேன், இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்தேன் ஒரு பட்டியலை அடுக்குறாரு. ஆனா நான் சாதி ரீதியா தான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி பரப்பி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்தில் கூட மல்லை சத்யா சாதி ரீதியாக வைகோ இயங்கினார் என்கிற செய்தியை பேசியதாக வைகோ காட்டட்டும். இப்ப வைகோ தான் மனசுல இருக்கிற நெஞ்ச வெளியில கக்கியிருக்கார். நீங்க பட்டியல் சாதி என்று சத்யாவை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் அதுதான். உங்க நெஞ்ச நீங்க இன்னைக்கு கக்கியிருக்கீங்க. சத்யா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த கட்சியில் இயங்கியவர் அல்ல, மெரிட்ல இயங்கியவர். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். துணை பொதுச் செயலாளர்கள் ரேஸ்ல அவர் வந்தது இடஒதுக்கீடு அடிப்படையில் இல்ல, மெரிட்ல. செஞ்சி ராமச்சந்திரன் துணை பொதுச் செயலாளர், நாசரேத் துரை துணை பொதுச் செயலாளர், எல் கணேசன் அவைத்தலைவர், கண்ணப்பன் பொருளாளர். இதுல கண்ணப்பன் எங்க இருக்காரு? எல்ஜி எங்க இருக்காரு? செஞ்சி ராமச்சந்திரன் எங்க இருக்காரு? அண்ணன் நாசரேத் துரை இறந்துட்டாரு. அப்போ இந்த கேட்டகரியில இருந்த லீடர்ஸ்ல இன்னைக்கு எஞ்சி இருக்கிற ஒரே நபர் மல்லை சத்யா மட்டும்தான். அவரையும் இன்றைக்கு வெளியேற்றுவதற்கு துடியாய் துடிக்கிறீர்கள், தந்தையும் மகனும் சேர்ந்து கொண்டு. அவர் எந்த இடத்திலாவது நீங்கள் சாதி ரீதியாக இயங்கினீர்கள் என்கிற விமர்சனத்தை வைத்தாரா? ஒரு இடத்துல சொல்லுங்க. தம்பி வழக்கறிஞர் ஒருவருடைய திருமணம் விருதுநகர் மாவட்டத்துல நடக்குது. முதல்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த திருமணத்தில் என்னுடைய பொறுப்பை நான் ராஜினாமா செய்து விடுகிறேன், துணை பொதுச் செயலாளராக துரை வைகோவை இந்த இயக்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று தலைவர் வைகோ வென்ற விருதுநகரில் நின்று நான் சொல்கிறேன் ஒரு செய்தியை பேசிட்டு வந்த பிறகு உயர்நிலை குழு கூட்டத்துல அது எப்படியா உன் பொறுப்பை துரைக்கு கொடுக்க முடியும், நீ எஸ்சி அடிப்படையில உனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பேசியவர் வைகோ இல்லை என்று மறுக்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருந்தது, மல்லை சத்யாவுக்கு அந்த கண்ணோட்டம் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பொறுப்பு கொடுக்கணும்ல, அப்ப ஏதாவது ஒரு பொறுப்பு காலியானாதான் அந்த பொறுப்பை கொடுக்க முடியும், என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுங்க, அவர் இந்த கட்சிக்கு பணியாற்றட்டும்னு சொன்னவர். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? உங்க மகனுக்கு அவரால் ஆபத்து வந்துரும்னு நினைச்சு வெளியேற்ற துடிக்கிறீங்க. என்ன காரணம்? இன்னைக்கு நீங்க இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இதுவே அவரை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்துகிற சாதிய கண்ணோட்டத்தினுடைய வெளிப்பாடுதான். அவர் பேசல சாதியா, நீங்க தான் சாதியா பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், அவங்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமை இல்லையா? ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசலாமா? எவ்வளவோ செஞ்சிருக்கேன்னா என்ன பிச்சையா போட்டீங்க நீங்க? பிச்சையா சார் போட்டீங்க நீங்க? என்ன எவ்வளவோ செய்திருக்கேன்னு நீங்க என்ன பெரிய ஆண்டான் கும்பலா? அவர்கள் என்ன அடிமைகளா? அவர்களுக்கு தர வேண்டிய உரிமை, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் செய்ததையெல்லாம் நீங்கள் ஏதோ தயவு தாட்சணியின்பால் அவர்களுக்கு செய்ததை போல பேசுவது என்பது திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று உங்களை புகழ்ந்து பேசியவர்கள் நாங்கள். அந்த வாள் இன்றைக்கு துருபிடித்து விட்டது. அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். இல்ல, அதாவது துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஏப்ரல் மாதமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மூண்டது நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ மல்லை சத்யா பக்கம் தானே வைகோ நின்னாரு. அப்பயே தன்னுடைய மகனுக்கு பதவி வேணும், நீ எந்த பொறுப்பையும் விட்டு போக வேணாம், நம்ம மல்லை சத்யாவை நீக்கிடலாம்னு சொல்லி அவர் அப்ப நினைச்சிருந்தானே அவரை நீக்கிருக்கலாம். நீங்க சொன்ன எல்லா உயிர்களை காப்பாற்றக்கூடிய சம்பவத்தையும் நிர்வாக குழுல எடுத்து பேசி என் உயிரை காப்பாற்றுற ஒரு மல்லை சத்யான்னு சொல்லி கட்சியில அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து இருவரையும் கைக்குலுக்க வச்சு செய்தியாளர் சந்திப்புல முன்னிறுத்தினவர் வைகோ. அப்படி பேசின வைகோ ஒரு மாசத்துக்குள்ள இப்படி பேசுறாருன்னா இது ஒரு சம்பவம் நடந்ததுனால தானே இப்படி மாற்றம் வந்திருக்கு. மகனுடைய தொடர் அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறார் வைகோ என்றுதான் நான் சொல்வேன். அதாவது அந்த விவகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கை கொடுக்க சொல்றாரு, இடது கையை கொடுப்பாரு துரை வைகோ. மல்லை சத்யா தன்னுடைய வலது கையை கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய நாகரீகம் தெரிஞ்சவர் பாருங்க துரை வைகோ. அந்த கையிலையும் செல்போன் வச்சுக்குவார், நேரடியா தொடமாட்டார் அவரு. கையில இடையில செல்போன் இருக்கும். ஏன் செல்போனை இந்த கையில மாத்திக்க வேண்டியதானே?
செல்போனை இடது கையில வச்சுட்டு வலது கையை கொடுக்க வேண்டியதானே. நீங்க என்கிட்ட கரம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நான் வலது கையை கொடுக்கணுமா இடது கை கொடுக்கணுமா? இப்ப இடது கை கொடுக்கிற நாகரீகம் அவரிடம் இருக்குமானா அவர் எத்தகைய மோசமான மனநிலை கொண்ட ஒரு சைக்கோவாக இருப்பார்னு நீங்க பாத்துக்கோங்க. இன்னொன்னு, அந்த மேடையில மகிழ்ந்து சிரிக்கிறார். பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சத்யா எல்லா ஊடகங்கள்லயும் அது வெளியாயிருக்கு. இறுக்கமான முகத்தோடு இருக்கிறார். அப்படியே பச்சை பொய்ய சொல்றாரு வைகோ ஊடகத்துல. அந்த நேர்காணல்ல சொல்றாரு, சத்யா தான் இறுக்கமா இருந்தார். நிர்வாக குழுல இருக்கிறவங்க சொன்னாங்க, சத்யா அவ்வளவு சிரிப்பா சிரிக்கிறாரு. வெளியில வந்து சொல்றாரு, துரை வைகோவுக்கும் நீங்க அரணா இருப்பீங்களா? ஆமாமா, எங்க தலைவருடைய புள்ள, தலைவருக்கு இருந்தது மாதிரி தலைவருடைய பிள்ளைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி பேசிய போது கூட துரை என்ன சொன்னாருன்னா, மன்னிப்பு கேட்டாரு, நான் மன்னிச்சிட்டேன். நீங்க என்ன ஏசுனாதரா? தொடர்ந்து அப்ப கூட அவரை களங்கப்படுத்தணும்னு தான் நினைச்சீங்க. இந்த பிரச்சனை சுமூகமாக பேசி முடித்து வைக்கப்பட்டது. எங்கள் இருவருக்கும் எந்த பிணக்கும் இல்லை, நாங்க முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கலாம்ல நாகரிகமா. அவர் மன்னிப்பு கேட்டாரு, என்னிடம் வருத்தம் தெரிவிச்சார், நான் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன தவறு செய்தார்? நீங்க தொடர் அழுத்தத்தின் பால் இந்த கட்சியில அவர் நீடிக்கணும். தலைவர் வைகோவுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாது. வைகோவை மகன் நெருக்கிறாரு, நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரு. அதனால தலைவர் வைகோவுக்கு ஒரு சங்கடம் இருக்குங்கிறதுனால அதை உணர்ந்து கொண்டு தன்னால் தலைவர் வைகோவுக்கு எந்த சங்கடமும் வேணாம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு செய்யாத தவறுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டு தன்னுடைய அரசியல் பயணம் தலைவர் வைகோவோடு தொடர வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்துக்காக அன்னைக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீண்டும் அந்த பிரச்சனையை நிர்வாக குழுவுல திட்டமிட்டு கிளப்பி அவருக்கு களங்கம் ஏற்படுத்தணும், அவரை துரோகியாக அடையாளப்படுத்தணும்னு சொல்லி இந்த முயற்சியை மேற்கொண்டவர் வைகோ. அன்னைக்கு அதை செய்யல. ஏன் செய்யல அப்படின்னா, அன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, தலைவர் வைகோவும் சேர்ந்து தவறு செய்யறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தொண்டர்கள் மத்தியில் இருந்துச்சு. சத்யா என்னங்க தப்பு பண்ணாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசணும், துரை ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாருங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு இல்ல. அதை அப்படியே மாற்றி வைகோ சரியாதான் இருந்தாருங்கிறத தொண்டர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி விட்டு இப்போது தலைவர் வைகோவே சொல்றாருப்பா, அன்னைக்கு சொன்ன, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அன்னைக்கு சத்யா பக்கம் நின்றவர் இன்னைக்கு திடீர்னு இப்படி மாற வேண்டிய அவசியம், இந்த கேள்வி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மாத காலம் இந்த நாடகத்தை அரங்கேற்றினார் வைகோ என்றுதான் நான் சொல்றேன். இல்ல சமூக ஊடகங்கள்ல இவரே எழுதி கண்டென்ட் கொடுக்குறாரு, அதை பதிவு பண்றாங்க, நமக்கு எதிரான பதிவுகள் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் மாதமே இந்த சமூக ஊடக பதிவுகள் தான் மிகப்பெரிய அளவுல பூதாகரமா அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனுச்சுன்னு சொல்லலாம்ல. அந்த பேஸ்புக்ல தான் கட்சி இயங்குதா? சமூக வலைதளத்தை தான் கட்சி களத்துல இருக்கா? இல்ல சும்மா பேஸ்புக்ல கமெண்ட் போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறதோட முடிஞ்சு போச்சு? என்ன ஒரு குறுகிய பார்வை. அவர் தான் எழுதி கொடுத்தாரு. ஏன் இந்த கட்சியில இருக்கிற எவனுக்குமே எழுத தெரியாதா? இந்த கட்சியில இருக்கிற எல்லாமே முட்டாளா, எழுத்தறிவு இல்லாதவர்களா? இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அண்ணாவை பெரியாரை உள்வாங்கி கொண்ட திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக செயல்படுகிற தலகிருத்தர்கள். புரிஞ்சுக்கங்க. அப்சர்வேஷன்ல பாக்குறாங்க என்ன நடக்குது இந்த கட்சியிலன்னு. அது குறித்து தங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எத்தனையோ கட்சிகள் இந்தியாவுல இயங்குது, அந்த கட்சிகளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வருது. நீங்க ஒரு பேஸ்புக் பதிவை தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கமெண்ட் போட்டியா, லைக் போட்டியா, நீ தான் பதிவு எழுதி கொடுத்தா, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அவரு தான் பதிவு எழுதி கொடுத்தாருன்றதுக்கு? அவர் தான் எழுதி கொடுத்தாருன்றது இந்த கட்சியில பார்ப்பதை, இந்த கட்சி என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது, கங்காவாக இருந்த இந்த கட்சியை சந்திரமுகியாக மாறுகிற காட்சியை தொண்டன் பார்த்து மனவேதனையில் பதிவிடுகிறான். அந்த தொண்டனை எழுதி கொடுத்துதான் போடுறாங்கன்னு சொல்றது அந்த தொண்டனை கேவலப்படுத்துற வேலை இல்லையா? அவர் என்ன துரை வைகோ மாதிரி இந்த கட்சியில இருக்கிறவன் அடிப்படை அறிவு இல்லாத? துரை வைகோவுக்கு எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் ஸ்டேட்டஸா போடுவார், அதுதான் அவருடைய வழக்கம். சொல்லுங்க, அவரு தான் டைப் பண்ணி போடுறாரு. அவருக்கு எழுதி கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் ஒரு காலத்தில். இல்லைன்னு மறுக்கட்டும், நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு எழுதி அனுப்பிச்சதை, அவர் சமூக வலைதளத்துல பதிவு பண்ணதை உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். அவருக்கு எழுதி கொடுத்தவர்களில் நானும் ஒருவன். அவருக்கு தெரியாது தமிழ்ல எப்படி எழுதணும், என்ன வார்த்தையை போடணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு தெரியாது. அதனால் தன்னை போலவே பிறரையும் நினைத்து கொண்டிருக்கிறார் துரை வைகோ. அப்படிதான் நான் நினைக்கிறேன். தனக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்கறது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் எழுதி கொடுக்குறாங்க போல. அது இவரு தான் எழுதி கொடுக்குறாரு. இவர் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார், நல்ல தமிழில் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார், வசீகரமான வார்த்தைகள் அவருக்கு வந்து விழுகிறது என்கிற அடிப்படையில் இவர் தான் அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்கிற குற்றம். நான் கேட்கிறேன், ஒரு துணை பொதுச் செயலாளர் துரோகம் பண்ணிட்டாருங்கிற குற்றச்சாட்டா இந்த குற்றச்சாட்டு? பதிவு எழுதி கொடுத்தாரு, கட்சியை விட்டு போனவங்களோட தொடர்புல இருந்தாரு, இதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? கட்சியை விட்டு போனவங்களோட தொடர்புல இருந்து இந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணாரு அதை சொல்லுங்க. இந்த கட்சிக்கு பண்ண துரோகம் என்ன? ரகசியங்களை கசிய விட்டார், இந்த கட்சிக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டார், அப்படி சொல்லுங்க. அதுக்குண்டான ஆதாரங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா உப்பு சப்பு இல்லாத செய்திகளை பேசுவது என்பது ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான இலக்கை நிர்ணயித்து விட்டு அந்த இலக்கை நோக்கி
தந்தையும் மகனும் பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நிறைவான கேள்வி சார். ரெண்டு விஷயம். ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் அது என்ன இலக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இப்போ மல்லை சத்யா அடுத்த நகர்வா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திமுக இதன் பின்னணியில் இருக்குன்னு ஏப்ரல் மாதத்திலிருந்தே பேசப்பட்டது. மதிமுக இருந்து நிறைய பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துரத்தினம் திருப்பூர்ல சார்ந்தவர் போய் சேரும்போது கூட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமானது. ஆனா திமுக அதுக்கு பின்னாடி இல்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. இது கூட்டணி நாகரீகம் சம்பந்தமான விஷயமா கூட நம்ம பார்க்கலாம். இப்ப மல்லை சத்யாவுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்க பொழுது உங்களுடைய திட்டம் என்ன? அவருடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் சொல்ல முடியாது. நான் தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். அவருக்கும் எனக்குமான உறவு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு. அந்த உறவை முடிச்சு போட்டு அவரை முடித்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அவர் அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை அவர்தான் அறிவிக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது அவரை வெளியேற்றி விட வேண்டும்னு வைகோ நினைக்கிறார். நீங்க மதிமுகவினுடைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா தலைமை கழக நிர்வாகிகள், ஒரு அவைத்தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், 3 துணை பொதுச் செயலாளர். இப்பதான் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கைக்கு ஒரு 5 துணை பொதுச் செயலாளரா போட்டுக்கிட்டாங்க. தேவைப்படுற மாதிரி எண்ணிக்கைய சேர்த்தாச்சு. அப்போ 3 துணை பொதுச் செயலாளர்கள் தான். அப்போ 6 பேரை இதுவரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கியதே கிடையாது. இவர்கள் அவர்களை ஓரங்கட்டி அவர்களை காயப்படுத்தி வெளியேற்றுகிற வேலையைத்தான் வைகோ செவ்வனே செய்வார். எல்ஜி விஷயத்துல அதான் செஞ்சாரு, செஞ்சி ராமச்சந்திர விஷயத்துல செஞ்சாரு, கண்ணப்ப விஷயத்துல செஞ்சாரு, பொருளாளர் மாசிலாமணி விஷயத்துல செஞ்சாரு. இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா அவர் செஞ்சிருக்காரு. அப்போ சத்யாவை நீக்க கூடாது, அவரே வெளியேறுகிற மாதிரியான சூழல்களை உருவாக்கணும். அதுக்குதான் இப்ப இந்த துரோகி பட்டம். இன்னைக்கு பூந்தமல்லியில சாயங்காலம் கூட்டம், மண்டல ஆலோசனை கூட்டம், சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம். அங்க வந்தாருன்னா அவரை அவமானப்படுத்துறது மாதிரியான ஏற்பாடுகள், துரோகியே வெளியில் போ அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் கூச்சல் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான செய்திகளை அங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு காலையில நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் என்கிட்டயே சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. நேரடியா போன் பண்ணியே சொல்றாங்க, வந்தாருன்னா அவர் மீது ஓபிஎஸ் மேல பாட்டில் வீசின மாதிரி பாட்டில் வீசுங்கலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் அவமானப்படுத்தி அவரே வெளியேறிடணும். வெளியேறிட்டா இந்த துரோகி பட்டம் நிலைத்திரும் பாருங்க. இல்லைன்னா அவர் பதில் சொல்லுவார்ல, விளக்குனா காரணம் சொல்லணும். துணை பொதுச் செயலாளர் நீக்கணும்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை கேட்கணும், ஒழுங்கு நடவடிக்கை குழு அவரை விசாரணைக்கு கூப்பிடணும், அவர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். அதன் பிறகுதான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை செல்லும். இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை செல்ல. அதனால அவரே வெளியேறுவதற்கான அந்த சூழலை உருவாக்குவதற்குத்தான் இத்தனை நாடகத்தை வைகோ அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இது வைகோ தரப்புல. அண்ணன் மல்லை சத்யா தரப்புல அவர் என்ன நினைக்கிறார்ன்றது தெரியும். இன்னைக்கு காலையில ஊடகங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிகுந்த மனவேதனையில் இருக்கிறேன், இவ்வளவு பெரிய பழியை என் மீது சுமத்தி இருக்கிறார் என்று அவர் கண்ணீர் மல்க இன்றைக்கு பேசியதாக ஊடகங்களில் செய்தி பார்த்தேன். ஒரே ஒரு செய்தி தான், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படையன்னா வள்ளுவன். அதைத்தான் நான் வைகோவுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் எத்தனை பேரினுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள்? இந்த இயக்கத்தை உயிராக நேசித்ததை தவிர எந்த தவறையும் செய்யாதவன் நான். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுடைய மனசாட்சியாக இருந்தவன் மல்லம் பஷீர்னு நிர்வாக குழுல பேசினீங்கல்ல. என் வாழ்நாளில் உங்களை தவிர ஒரு தலைவரை நேசிக்கிற நிலையில் இருந்தவன் இல்லை நான். ஆனா என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து என்னையும் வெளியேற்றினீர்கள். மகிழ்ச்சி, நான் ஒரு சாதாரண தொண்டர். ஆனால் என்னை விட 1000 மடங்கு வியர்வையும் ரத்தமும் சிந்தி தன்னுடைய வாலிபத்தை இழந்து, பொருளை இழந்து, உடைமையை இழந்து உங்களுக்கு நிழலாக நின்றவரை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அவருடைய கண்ணீருக்கும் நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AINDS, Cyber Security, IT and ECE.